டான் பிக்சர்ஸ் தயாரிப்பில் தனுஷ் இயக்கி நடிக்கும் இட்லி கடை அக்டோபர் 1 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். அதிரடி கலெக்ஷன், சரவடி செலிப்ரேஷன், தி சென்னை சில்க்ஸின் தீபாவளி கொண்டாட்டம். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கிருஷ்ணகிரி அடுத்த பாஞ்சாலியூர் அருகே உள்ள யாசின் நகர் பகுதியை சேர்ந்தவர் சுரேஷ். இவரது மனைவி எல்லம்மாள். இவர்களுக்கு பெரியசாமி என்ற மகனும் இரட்டையர்களான சுசிகா மற்றும் சுசிதா என 2 மகள்களும் இருந்தனர். இந்த நிலையில் கடந்த 2018ஆம் ஆண்டு சுரேஷ் உடல்நலக்குறைவால் உயிரிழந்தார். அதைத் தொடர்ந்து சில மாதங்களில் இரட்டையர்களில் மூத்தவளான சுசிகா ஒரு விபத்தில் உயிரிழந்தார். இந்த நிலையில் எல்லம்மாள் தனது 10ஆம் வகுப்பு படிக்கும் மகன் பெரியசாமி மற்றும் 7ஆம் வகுப்பு படிக்கும் மகள் சுசிதா ஆகியோருடன் அதே யாசின் நகர் பகுதியில் வசித்து வந்தார். இந்த நிலையில் செப்டம்பர் 26ஆம் தேதி மதியம் 7ஆம் வகுப்பு படிக்கும் சுசிதா காலாண்டு தேர்வு முடிந்து பள்ளியிலிருந்து வீட்டிற்கு வந்துள்ளார். அதே பள்ளியில் 10ஆம் வகுப்பு படிக்கும் மகன் பெரியசாமி சிறப்பு வகுப்பில் இருந்துள்ளார். கடைசியாக அன்று மதியம் 2:30 மணியளவில் எல்லம்மாள் மற்றும் மகள் சுசிதா இருவரும் விவசாய நிலத்திற்கு சென்றுவிட்டு அந்த தெருவழியாக வீட்டிற்கு செல்வதை அப்பகுதி மக்கள் பார்த்துள்ளனர். பின்னர் மாலை 5 மணியளவில் எல்லம்மாளின் தம்பியின் மனைவி கிரிஜா எல்லம்மாளின் வீட்டிற்கு சென்று பார்த்தபோது கழுத்தறுக்கப்பட்ட நிலையில் இரத்த வெள்ளத்தில் எல்லம்மாள் மற்றும் அவரது மகள் சுசிதா ஆகியோர் சடலமாக கிடந்தனர். இதுகுறித்து தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தாலுகா போலீசார் விசாரணை நடத்தினர். SP தங்கதுரை, DSP முரளி ஆகியோர் நேரில் சம்பவ இடத்திற்கு சென்று கொலைக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டனர். மேலும் மோப்பனாய், கைரேகை நிபுணர்கள், தடயவியல் துறையினர் சம்பவ இடத்திற்கு வரவழைக்கப்பட்டு தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. எல்லம்மாளின் செல்போனை வைத்து கடந்த சில மாதங்களில் அவரிடம் பேசியவர்களின் விவரங்கள் சேகரிக்கப்பட்டன. அந்த பகுதியில் உள்ள CCTV காட்சிகளை வைத்தும் விசாரணை நடத்தப்பட்டது. SP தங்கதுரையின் அறிவுறுத்தலின் பேரில் மாவட்டத்தில் உள்ள காவல் நிலையங்களில் இருந்த அனைத்து டைரக்ட் SIக்களும் சம்பவ இடத்திற்கு இரவோடு இரவாக வரவழைக்கப்பட்டனர். மேலும் 7 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு 100க்கும் மேற்பட்ட போலீசார் குற்றவாளிகளை தீவிரமாக தேடி வந்தனர். இதற்கிடையில் குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்யாத காவல்துறையை கண்டித்து 27ஆம் தேதி மாலை உயிரிழந்த எல்லம்மாள், சுசிதா ஆகியோரின் சடலத்தை சாலையில் வைத்து அவரது உறவினர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் குற்றவாளிகள் 3 பேரை தட்டி தூக்கிய போலீசார் அவர்களிடம் நடத்திய விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குரும்பப்பட்டி மோட்டூர் பகுதியை சேர்ந்தவர் நவீன்குமார். பிக்கப் வேன் ஓட்டுநரான இவர் பாஞ்சாலியூர் அருகேயுள்ள யாசின் நகர் பகுதியை சேர்ந்த பிரியங்காவை திருமணம் செய்து கொண்டார். இந்நிலையில் 6 மாதங்களுக்கு முன்பு நவீன்குமாரின் நண்பரான அதே பகுதியை சேர்ந்த கார்பெண்டர் சத்தியரசுக்கு பணம் தேவைப்பட்டதால் நவீன்குமாரிடம் வட்டிக்கு பணம் வாங்கி கொடுக்குமாறு கேட்டுள்ளார். இதையடுத்து நவீன்குமார் தனது மனைவி பிரியங்காவின் தம்பி சந்தோஷ் மூலம் யாசின் நகர் பகுதியில் வட்டிக்கு பணம் வழங்கும் எல்லம்மாளிடம் சென்றுள்ளார். சத்தியரசுவின் பைக் ஆவணங்களை அடமானமாக வைத்து 10,000 ரூபாயை 10% வட்டியில் வாங்கியிருக்கிறார். இதில் வாரம் 1000 ரூபாய் திருப்பி செலுத்த வேண்டும் என்ற நிபந்தனையுடன் 1000 ரூபாய் வட்டி பிடித்தம் போக 9,000 ரூபாயை நவீன்குமார் சத்தியரசுவுக்கு கொடுத்துள்ளார். ஆனால் 3 வாரங்களுக்கு மட்டும் 3,000 ரூபாய் திருப்பி கொடுத்த சத்தியரசு அதன் பிறகு வட்டி பணம் செலுத்தவில்லை. இதனால் எல்லம்மாள் நவீன்குமாரையும் சத்தியரசுவையும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அவமானகரமாக பேசி பணத்தை திருப்பி கொடுக்குமாறு மிரட்டியுள்ளார். இதையடுத்து கடந்த வாரம் எல்லம்மாளின் வீட்டிற்கு நவீன்குமாருடன் சத்தியரசும் வந்துள்ளார். அப்போது எல்லம்மாள் பணத்தை கொடு, இல்லையென்றால் உன் பைக்கை இங்கேயே விட்டுவிட்டு போ என்று கூறியதுடன் 7,000 ரூபாய் பணத்தை கொடுக்க துப்பில்லை, நீ எல்லாம் எதற்கு வாழ்கிறாய், எங்கேயாவது போய் சாக வேண்டியதுதானே என்று சத்தியரசுவை மட்டுமின்றி நவீன்குமாரையும் நீ எல்லாம் எதற்கு பணத்திற்கு ஜாமீன் நிற்கிறாய் என்று கூறி அவமானகரமாக பேசியுள்ளார். இதையடுத்து ஓரிரு நாட்களில் பணத்தை கொடுத்து விடுகிறோம் என்று கூறி அங்கிருந்து சென்ற நவீன்குமார் மற்றும் சத்தியரசு நம்மை இவ்வளவு கேவலமாக பேசிய இவளை விடக்கூடாது, போட்டு தள்ளிவிடுவோம் என திட்டமிட்டுள்ளனர்.
அதன்படி எல்லம்மாளை கொலை செய்ய செப்டம்பர் 25 இரவு 11 மணி அளவில் மது போதையில் கையில் அருவாளுடன் எல்லம்மாளின் வீட்டிற்கு சென்று வீட்டின் கதவை தட்டியுள்ளனர். ஆனால் கதவு திறக்கப்படாததால் திரும்பி வந்துள்ளனர். பின்னர் அடுத்த நாள் செப்டம்பர் 26 காலை 11 மணி அளவில் நவீன்குமார், சத்தியரசு, காவேரிப்பட்டினம் அண்ணா நகர் பகுதியை சேர்ந்த பிக்கப் வேன் ஓட்டுநர் ஹரிஷ் ஆகிய மூவரும் மது அருந்திவிட்டு கத்தியை இடுப்பில் சொருகிக் கொண்டு எல்லம்மாளின் வீட்டிற்கு சென்றுள்ளனர். அப்போது ஆட்கள் நடமாட்டம் அதிகமாக இருந்ததால் திரும்பி வந்துள்ளனர். இந்த நிலையில் அதே நாள் மாலை 4 மணியளவில் மது போதையில் வீட்டிற்கு சென்ற மூவரும் அங்கு சோபாவில் அமர்ந்திருந்த எல்லம்மாளிடம் பேச்சு கொடுத்து கொண்டிருக்க சத்தியரசு தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் எல்லம்மாளின் கழுத்தை அறுத்துள்ளார். நவீன்குமாரும் ஹரிஷும் எல்லம்மாளின் கைகளையும் கால்களையும் பிடித்துக் கொண்டுள்ளனர். பின்னர் சத்தியரசு சரியாக அறுக்காததால் நவீன்குமார் சத்தியரசுவிடமிருந்து கத்தியை வாங்கி எல்லம்மாளின் கழுத்தை அறுத்து கொலை செய்துள்ளார். சத்தம் கேட்டு வீட்டின் படுக்கையறையில் தூங்கிக் கொண்டிருந்த 13 வயது சுசிதா எழுந்து வெளியே வந்து கூச்சலிட முயன்றுள்ளார். சுசிதா இருப்பதை எதிர்பாராத அவர்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் சத்தியரசு மற்றும் ஹரிஷ் சிறுமி சுசிதாவின் வாயை பொத்தி கழுத்தை நெரித்துள்ளனர். இதில் சிறுமி மயங்கியுள்ளார். எல்லம்மாளின் வீட்டின் அருகிலேயே நவீன்குமாரின் மாமியார் வீடு இருந்ததால் சிறுமி கண் விழித்தால் நம்மை காட்டி கொடுத்து விடுவாள் என நினைத்த நவீன்குமார் மயங்கிய நிலையில் இருந்த சிறுமி சுசிதாவின் வாயை பொத்தி கழுத்தை அறுத்து கொலை செய்துள்ளார். பின்னர் எல்லம்மாளின் கழுத்தில் இருந்த 2 செயின்கள், 2 வளையல்கள், ஒரு மோதிரம் மற்றும் வீட்டில் இருந்த 50,000 ரூபாய் பணத்தை எடுத்துக்கொண்டு சாவகாசமாக அங்கிருந்த வாஷ் பேஷனில் கத்தி, கை மற்றும் உடைகளில் இருந்த இரத்த கரைகளை கழுவிக்கொண்டு பைக்கில் வீட்டின் பின்வழியாக தப்பி சென்றுள்ளனர். பின்னர் காவேரிப்பட்டினம் தென்பெண்ணை ஆற்றிற்கு சென்று குளித்துவிட்டு ஆடைகளை மாற்றிக்கொண்டு அவரவர் வீட்டிற்கு சென்றுள்ளனர். மறுநாள் செப்டம்பர் 27 காலை காவேரிப்பட்டினம் பனகல் தெருவில் உள்ள உதயம் ஃபவுண்ட் லிமிடெட் என்ற நகை அடகு கடைக்கு சென்று 4 சவரன் கொண்ட ஒரு செயினை அடகு வைத்து 2,30,000 ரூபாயை பெற்றுள்ளனர். இதற்கிடையில் செல்போன் டவர் மற்றும் சிசிடிவி காட்சிகளை வைத்து குற்றவாளிகளை உறுதி செய்த போலீசார் அவர்களை கைது செய்தனர். மேலும் நவீன்குமார் வீட்டில் வைத்திருந்த பணத்தையும் ஹரிஷ் வீட்டில் வைத்திருந்த நகைகளையும் பறிமுதல் செய்தனர். பின்னர் மூவர் மீதும் வழக்கு பதிவு செய்து கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். 7,000 ரூபாய் பணத்திற்காக தாயையும் 13 வயது மகளையும் கழுத்தை அறுத்து கொடூரமாக கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் 7 தனிப்படைகளை அமைத்து கொலை நடந்த 30 மணி நேரத்திற்குள் குற்றவாளிகளை கைது செய்த காவல்துறையினரை பொதுமக்கள் பாராட்டி வருகின்றனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.